வெல்கம் டு வைப் வித் காயு. நான் உங்கள் காயத்ரி. நம்ம சேனலில் போடுற ஃபஸ்ட்டு லாங் வீடியோ இதுதான். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குருவாஞ்சூரில் இருக்க கன்னியம்மன் கோவில் தீமிதி திருவிழா பற்றி தான் நான் போட போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த தீமிதி திருவிழா போயிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் லாங் வீடியோ போடுறேன். நான் பேசுறதுல எதனா தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஃப்ரைடே ஈவினிங் போல் ஒரு 7:30க்கு நானும் என்னோடய பையன் என் தங்கச்சி 3 பேரும் சேர்ந்துருந்தாலும் திருவிழாவுக்கு போயிருந்தேங்க. சரியான கூட்டம். இந்த சைடுமே போக முடியல, அந்த சைடுமே போக முடியல. செம்ம ரஷ்ஷு. லைட் செட்டிங்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க. கடைகளுமே நிறையா போட்டிருந்தாங்க. பைக்கே முன்னாடியே பார்க் பண்ணிவிட்டு சபைக்கு முன்னாடியே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். அம்மனோட ஃபோட்டோலாம் போட்டு சூப்பராக பேனர் அடிச்சு வச்சுருந்தாங்க. அன்னதானமும் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுற்றி குடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருமே இந்த திருவிழாவுக்கு வருவாங்க. செம்ம ரஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த தீ மிதிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாம் இப்போ ரெடியாக இருக்காங்க. நீங்களே பாருங்க அதை. இப்போ எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு இப்போ தீ மிதிக்க ரெடி ஆகிட்டாங்க. இப்போ எல்லாருமே ஒருத்தராக தீ மிதிக்க போகிறாங்க. எல்லாருமே வேக வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால அந்த சூடு தாங்க முடியாமல். தீ மிதித்து முடித்தோடனே எல்லாருமே வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான கூட்டம். இந்த சைடும் போக முடியல, அந்த சைடும் போக முடியல. நடுவில் மாட்டிக்கிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் கரகம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கரகம் பார்த்திங்கன்னா சாமி நல்லா அந்த மோளத்துக்கு நல்லா சாமி ஆடிட்டு டான்ஸ் ஆடிட்டு சூப்பராக இருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை பார்க்கவே கூட்டமாக எல்லோரும் சுற்றி நின்றுட்டாங்க. ரொம்ப நேரமாக நானே நின்று பார்த்துட்டு இருந்தேன். அங்கேருந்து வரத்துக்கே தோணலை. இந்த மாதிரி விஷயம் பார்க்கும் போதெல்லாம் மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், மனசுக்கும் ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அந்த எல்லாருமே சுற்றி நல்லா டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைங்க நிறைய போட்டிருந்தாங்க. எத்தனை பேர் இந்த அச்சு கோன் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அது நல்லாயிருக்கும். திருவிழானாலே அந்த அச்சு கோன் நல்லாயிருக்கும். கம்பல், கிளிப்பு, பேண்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள், கிச்சனுக்கு தேவையான பொருள், ஜாடி எல்லாமே அழகழகாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. வளையல், கண்ணாடி வளையல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. கிளிப்புலாம் ரூ. 10லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. அதேமாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் ரூ. 20, எது எடுத்தாலும் ரூ. 20, ரூ. 10 அது மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு 5, 50 சொல்லிட்டு அதை விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த லைட் செட்டிங்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த வான வெடிக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. நீங்களே அந்த எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு போனதுக்கு என் பையனுக்கு ஒரு ஜேசிபியும் ஆட்டோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.